மறக்க முடியுமா? மன்னன் தவறு செய்தாலும் தண்டித்த நகரம் மதுரை. 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாளிதழ் ஒன்றில் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிறது. உடனே வெடித்தது வன்முறை. அந்த நாளிதழ் அலுவலகத்திற்குள் நுழைகிறது ஒரு கும்பல். அந்த அலுவலகம் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்படுகிறது. ஒரே கூச்சல், அலறல். தீ அடங்குவதற்கு முன்னால் அதில் அடங்கி போகின்றன 3 தொழிலாளர்களின் உயிர்கள். யார் அந்த இடத்துக்கு அனுப்புனாலும் ஒரு டிஎஸ்பி வேற யாரும் எந்த ஆபீஸ்க்கு அனுப்புனாலும் அவங்கள பூரா வந்து தானே அழகிரி லைன்ல வந்து பெரிய புடுங்கியாடா நீ அங்க இருந்து எதுக்குடா பாதுகாப்பு கொடுக்குறேன்னு மிரட்டி இருக்காரு. தொடர்ந்து மிரட்டி இருக்காரு. மிரட்டினதுனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பின்வாங்கி போயிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப கேவலம் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்டர் ஒன் மேன், ஒரு சிங்கிள் மேன் இங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட் மாதிரி இருந்துட்டு அவர் கண்ட்ரோல்ல ஒரு போலீஸ், மதுரை போலீஸே இயங்குதுன்னா வெரி ஷேம். நாளிதழ் உரிமையாளர்கள் வந்தார்கள், ஆவேசப்பட்டார்கள். நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க. கோட்டை கட்டி பண்டவங்க தண்டிக்கப்படுவாங்க. எவன் தண்டிச்சு என்ன சார் ஆக போறீங்க? புள்ள கிடைக்காது, என் புள்ள கிடைக்காது. ஆனால் வழக்கு நடந்து தீர்ப்பு வந்தது. கைதானவர்கள் விடுதலையானார்கள். அன்று பிரிந்து சவால் விட்ட வாரிசுகள் அதிகார மையத்தினால் ஒன்று சேர்ந்து பதவியையும் கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்ப சண்டையில் பலியான உயிர்களுக்கு என்ன தீர்வு? இன்னும் துளிர்க்க காத்திருக்கிறது நீதி. மறக்க முடியுமா அந்த நெருப்பு தினத்தை?